ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் பிறந்துச்சு இல்லையா? ஆடி மாதம் பிறந்தாலே எல்லா ஊர்லேயும் கோவில் விசேஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். எங்கள் ஊர்லேயும் மாரியம்மன் கோவில் கூழ்த்தம் திருவிழா அன்னைக்கு. அதனால் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறோம். கோவிலெலாம் ஒரு வீடியோ கூட எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கோவிலில் சம கூட்டமாக இருந்ததுனால எந்த வீடியோவும் எடுக்கல. பாப்பாவும் தம்பியும் வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் எதுவுமே செய்ய முடியல. எங்கள் ஹஸ்பண்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பியை வச்சுக்கிட்டு கோவிலுக்கு வெளியே நின்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கூட்டம், கோவிலுக்குள்ளேயே வரல. நானே கோவிலுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் முடிஞ்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பியை போய் அந்த கூட்டத்துலேருந்து தூக்கிட்டு வந்தேன். தம்பி அவர்கிட்ட இருந்தாலே ஒழுங்காக வந்திருப்பான். நான் கோவிலுக்குள்ளே கூட்டத்தில் தூக்கிட்டு வந்தேன்னா கூட்டத்தில் அழ ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவனை சமாதானப்படுத்தி சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். 5:30 மணிலேருந்து வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் சாணி போட்டு மொழிகிட்டு, அடுப்பில் தான் சரி பூ செய்யணும்னு சொல்லிட்டு அடுப்பெலாம் சாணி போட்டு மொழிகிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கெல்லாம் நல்லா ஒரு டெக்கரேஷன் பண்ணி விட்டுட்டு கூழ் செய்யறதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் வச்சு தண்ணி கொதிக்க வச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் சாப்பாடு அரிசி போட்டு வேக வைப்பாங்க இல்லையா? அதனால அந்த அரை அரிசி சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வாங்கிட்டு வந்து ஊற வச்சு அரிசி போட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூழ் செய்யறதுக்காக மாவு கரைச்சி நாளே மாவு கரைச்சி புளிக்க வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் கொஞ்சம் வேலை என்னால் முடிக்க முடிஞ்சுது. இல்லைன்னா என்னால் தனியாலாம் ஒரு வேலையும் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். பார்த்தீங்கன்னா மாவு ஊற்றி நல்லா கெட்டி கெட்டாமல் நல்லா கிண்டி கூழ் ரெடி பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கூழ் ரெடி ஆயிடுச்சு. கோவிலுக்கு போகிறதுக்காகவும் கூழ் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அந்த வெங்காயம் மாங்காய் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சக்தி கரகம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடியே நாங்கள் கூழ் குடம் எடுத்துகிட்டு போவோம். அதனால் வர சத்தம் கேட்டுது. அதனால் கூழ் பானையெல்லாம் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சக்தி கரகம் போயிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி எல்லாரும் தூக்கிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வீடு எல்லாம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் குடத்துல தண்ணி வச்சுட்டு கரகம் வச்சுட்டு வராங்க. காலையில் தண்ணி ஊற்றிட்டு சக்தி கரகம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் ஊரில் எப்படிலாம் பண்ணுவீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். காலையில் போக பார்த்தே சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கூழ் ஊற்றுறதுக்கே 2 மணி ஆகிடும்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் சமைச்சி பசங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, பசி தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காலையிலேயே சாப்பாடெலாம் எல்லாமே முடிச்சு வச்சுட்டு போயிட்டேன். போய் கூழ் ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்ததும் சாமிக்கு சாப்பாடு போட்டு இலையில சாப்பாடு போட்டு சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து ஒரே வேலையாக ஆனால் செம்ம டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு உக்காந்தா போதுன்னு கிட்டக்கிட்டன்னு சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கும் சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.